இனிமே சத்தியமா உங்களுக்கு நெட் பேக்கே தேவையில்லைங்க. இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற ஒரு டாப் 10 பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் உங்களோட மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். அப்புறம் நெட் பேக் தீர்ந்தாலும் சரி, ரீசார்ஜே முடிஞ்சாலும் சரி, இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு டாப் 10 பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேம்ஸா தேடி பிடிச்சி அதெல்லாம் ப்ளே பண்ணி அதுல பெஸ்ட் கேம்ஸ் செலக்ட் பண்ணி அதை வீடியோவா போடுறதுன்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கஷ்டங்க. ஒரு லிஸ்ட் ரெடி பண்றதுக்கு கண்டென்ட் எழுதுறதுக்கே 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். சோழ கஷ்டப்பட்டு நல்ல கேம்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறேன்னா யாருக்காக? உங்களுக்காக தான். அப்படி தேடி கஷ்டப்பட்டு பொறுக்கி எடுத்து வர அந்த ஒரு ஹார்டுக்காவது மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் நியூஸ்க்கு கீழே தாங்க இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 10th பார்க்க போற கேம் தான் மெட்டல் சோல்ஜர்ஸ் 4. சிம்பிளா இது இந்த மாதிரி ஒரு 2D பிளாட்ஃபார்ம் ஷூட்டிங் கேமுங்க. கேம்ல உங்களுக்கு எதிர்க்க இந்த சோல்ஜர்ஸ் பெரிய பெரிய பவர் மேக் ரோபாட்ஸ், இந்த பேட்டில் டேங்க், ட்ரோன்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வருஷ கட்டி வந்துனே இருக்கும். சோ அதுங்களெல்லாம் எப்படி போட்டு தள்ளிட்டு ஒரு லெவலா கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்டே. இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த கேமை ப்ளே பண்ணிட்டே இருக்கும்போது இடையில இந்த பவர் மேக் பேட்டில் டேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களோட கண்ட்ரோல் எடுத்து எனிமிஸை போட்டு பொழந்து கட்டிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லெவலோட எண்டிங்லயும் பயங்கர பவர்ஃபுல்லான பாஸ் பேட்டில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா அந்த கேம்குள்ள இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு லெவல் ஆடுறீங்கன்னு வைங்களேன், அதுல வர எனிமிஸ் எல்லாம் சப்பையா இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா கேம் போக போக லெவல்ஸ் முடிய இதுக்கு வரவனுங்க எல்லாருமே நம்மளே வச்சு செய்யற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பானுங்க. ஆனா அவனுங்களை நீங்க வச்சு செய்ய கேம்குள்ள கிளாசிக்கான ஃபியூச்சரிஸ்டிக் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். கண்ட்ரோல் சிம்பிளா இருக்கு. கிராபிக்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் குறை சொல்ற மாதிரி இல்லாம பக்காவா இருக்கு. கேம் பிளே பயங்கர அடிக்டிவா இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 9th பார்க்க போற கேம் தான் வால் ஆஃப் இன்சானிட்டி 2. பேசிக்கா இது ஒரு 3rd person ஷூட்டிங் கேம். ஆனா அதையும் தாண்டி இந்த கேம்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்டோரி ஒன்னு இருக்குங்க. சொன்னா ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் லைட்டா சொல்றேன். சோ நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ஒரு போலீஸ் ரைட்ல நீங்க ஒரு டெவில் ட்ராப் குள்ள மாட்டிப்பீங்க. அப்படி அந்த ஒரு ட்ராப் மூலமா சிக்கி ஒரு வித்தியாசமான ரியாலிட்டிக்குள்ள போயிடுவீங்க. அந்த ரியாலிட்டில ஃபுல்லாவே உங்களுக்கு எதிர்க்க இந்த மான்ஸ்டர்ஸ் பயங்கரமான கிரியேச்சர்ஸ் தான் இருக்கும். உங்களோட மிஷனே என்னன்னா அவனுங்க எல்லாம் அடிச்சு ஓட விட்டு அவனுங்க கூட எதிர்க்க நின்று சண்டை செஞ்சு அந்த ஒரு பயங்கரமான ரியாலிட்டில இருந்து தப்பிச்சு உங்களோட ரியாலிட்டிக்கு வரணும். ட்ரிபிள் ஏ கேம் அளவுக்கு ஒரு பயங்கரமான கேம். கேம் பேட் கூட இந்த ஒரு கேம் சப்போர்ட் பண்ணும். பயங்கரமா கேம் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. கிராபிக்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், பக்காவா இருக்கு. ட்ரிபிள் ஏ கேம் அளவுக்கு தாங்க இந்த கேம் பண்ணிருக்காங்க. கட்சின்ஸா இருக்கட்டும், கேம்குள்ள இருக்க விஷயங்கள், அந்த ஸ்டோரி டெல்லிங், டயலாக்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். நிறைய சீக்ரெட்டான லொகேஷன்ஸ், இந்த ஹிடன் பார்ட்ஸ் எல்லாம் இந்த கேம்குள்ள இருக்கும். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான கேம். இந்த எனிமீஸ் போட்டு பழக்கிறதுனே கேம்குள்ள கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நல்லா இருந்தும் இந்த கேம் எதுக்குன்னா 9th பிளேஸ்ல போட்டிருக்கானா, இது ஒரு பெய்டு கேமுங்க. அந்த ஒரு ரீசன்னால மட்டும் தான் இந்த கேம் 9th பிளேஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க, இல்லனா உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 8th பார்க்க போற கேம் தான் பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டர் 3. கேமோட பேர்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. இது இந்த மாதிரி ஒரு பிரிசன் எஸ்கேப் கேம். அந்த கேமோட ஆரம்பத்திலே உங்க கையில ஒரு ஸ்மால் ஸ்பூன் ஒன்னு சிக்கிருங்க. அதை வச்சு அந்த கார்பெட்டை லைட்டா நகர்த்திட்டு ஃப்ளோர் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு லைட்டா குழி தோண்ட ஆரம்பிப்பீங்க. அப்படியே குழி தோண்டி நீங்க அங்கிருந்து தப்பிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த ஜெயிலுக்கு ஒரு கும்பிட போட்டு அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு கேமோட மெயின் கான்செப்ட். நீங்க பாட்டுக்கு போலீஸ் பக்கத்துல நிக்கும் போது குழி நோண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேற சைடுக்கு மாத்தி விட்டுருவானுங்க. ஸ்ட்ராட்டஜியா தான் கேம்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கும். ஸ்பூனை வச்சு தோண்டி தப்பிக்கிறது மட்டும் வழி இல்லைங்க. தப்பிக்கிறதுக்கு இந்த கேம்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு அது மூலமா தான் நீங்க தப்பிச்சு அந்த ஜெயில இருந்து வெளில வரணும். நான் சொன்னதை விடையுமே கேம்குள்ள நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. கிராபிக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஒர்த்தா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 7th பார்க்க போற கேம் தான் நிஞ்சா ரைகோ ஷேடோ நிஞ்சா கேம். இது சிம்பிளா அந்த மாதிரி ஒரு நிஞ்சா ஃபைட் பேட்டில் கேம். பட் கேம்குள்ள நீங்க வச்சு ப்ளே பண்ற அந்த ஒரு ரைகோ அப்படின்ற பொண்ணு நிஞ்சா மட்டும் தானா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. அந்த பொண்ணு சாமுராயும் கூட. நிஞ்சா பாதி சாமுராய் பாதின்னு ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் அந்த ஒரு ரைகோ அப்படின்ற பொண்ணு. இந்த கேம்ல சிம்பிளா டார்க் ஷேடோ அப்படின்ற கும்பல் நீங்க இருக்கிற குராமே அப்படின்ற வில்லேஜ ஃபுல்லாவே ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறானுங்க. சோ நீங்க எப்படி அந்த டார்க் ஷேடோ எடுத்து போராடி உங்க குராமே வில்லேஜ்ல இருக்கிற மக்கள்களை எப்படி காப்பாத்துறீங்க அப்படின்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். மொத்தம் இந்த கேம்குள்ள 5 ரீஜன்ஸ் இருக்கும். 5 ரீஜன்ஸ்க்கு போயிட்டு அவனுங்க கிட்ட சண்டை செய்யணும். இப்போ ஒரு லெவல முடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த லெவல்ல ஒரு பாஸ் பேட்டிலும் இருக்கும். கேம்குள்ள ஒரு அடிக்டிவான கேம் பிளே கொடுத்து பகாவான ஓபன் வேர்ல்டும் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் பயங்கர அட்வென்ச்சரா இருக்கு. ஃபைட்னா சும்மா சாதாரண ஃபைட் எல்லாம் கிடையாது. சும்மா இறங்கி அடிச்சு சம்பவம் பண்ணிக்க முடியும். ஒரு பக்காவான ஃபைட்டிங் ஆக்ஷன் ஆர்பிஜி கேம். தரமான ஆக்ஷன் கேம்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஒரு நிஞ்சா ரைகோ கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 6th பார்க்க போற கேம் தான் பேட்டில் ஃப்ரண்ட் யூரோப் வேர்ல்ட் வார் 2 ஹீரோஸ். இது இந்த மாதிரி வேர்ல்ட் வார் 2 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம். கேம்குள்ள உங்களோட ஆர்மிக்கு நீங்க கமாண்டரா இருப்பீங்க. அவங்களை கரெக்டா கமாண்ட் பண்ணி அவங்களை வச்சு சண்டை செஞ்சு நீங்க அந்த போர்ல ஜெயிக்கணும். அவ்வளவுதாங்க அந்த கேமோட கான்செப்ட். பட் நான் சொன்ன அளவுக்கு இந்த கேம் சிம்பிளா இருக்காது. கேம்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த கேம்ல எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா பட்ட ஒரு விஷயம்னா நீங்க போருக்கு போற அந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட உங்களால ஈஸியாவே எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கான மேப் எடிட்டர் ஆப்ஷனும் இந்த கேம்குள்ள இருக்கு. பெருசா நான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் எல்லாம் ஆட மாட்டாங்க. ஆனா இந்த கேம் எனக்கு கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. மொத்த கேம்குள்ள 2 கேம்பெயின்ஸ் இருக்குங்க. அலைடு ஃபோர்சஸ், ஆக்சிஸ் ஃபோர்சஸ்னு 2 கேம்பெயின் மோட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச கேம்பெயினை செலக்ட் பண்ணி உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். வேர்ல்ட் வார் 2 காலகட்டத்தில் இருந்த ரியலிஸ்டிக்கான வெப்பன்ஸ், வெஹிக்கிள்ஸ், இது கூடவே இந்த வேர்ல்ட் வார் 2 காலகட்டத்துல எல்லாம் அந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கேம்குள்ளேயும் கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாக்குறதுக்கு பயங்கர பக்காவா இருக்கு. சீரியஸா சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போற கேம் தான் டாப்ஸ் பாக்கெட் எடிஷன். இது முழுக்க ஒரு டிஃபரெண்டான ஃபைட்டிங் சிமுலேட்டர் கேம். எந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்கும்னா கேம்குள்ள இந்த ஃபேண்டசி வேர்ல்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருப்பீங்க, அதுக்கு ஆப்போனண்டா இன்னொரு ஃபேண்டசி வேர்ல்ட் இருக்கும்ல, அவனுங்க எல்லாருமே உங்க கூட போருக்கு வருவானுங்க. நீ அவனுங்க கூட போர் செஞ்சு அந்த போர்ல ஜெயிக்கணும். ஆனா அந்த கேம்ல உங்க ஆர்மியா இருக்கட்டும், ஆப்போனன்ட் ஆர்மி, இவனுங்களை எவனை பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கேம்குள்ள இந்த மாதிரி ஒரு வாவ்லிஸ்ட் பிசிக்ஸ் மூலமா கிரியேட் பண்ணிருப்பானுங்க. அது என்ன ப்ரோ வாவ்லிஸ்ட் பிசிக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆடினே இருப்பேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆடினே இருப்பானுங்க. அதாங்க கான்செப்ட். கேம்குள்ள நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கு. மல்டிபிளேயரா கூட இந்த கேம் உங்களால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் உங்ககிட்ட ஒரு நல்ல மொபைல் இருந்தா தான் இந்த கேம் சப்போர்ட் ஆகும். இந்த கிராபிக்ஸ்ல இருந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நல்ல மொபைல் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம ஒர்த்தா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பார்க்க போற கேம் தான் மாஸ்டர் அசாசின் ஸ்டெல்த் ஆப்ஸ். இது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பசில் கேம் பாக்குறதுக்கு பயங்கர சிம்பிளா இருந்தாலும் இந்த கேம் முடிக்கிறது அவ்வளவு சிம்பிளாலாம் இருக்காது. எடுத்தவங்க வந்து கேமுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படி அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா கேம் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு என்ன பண்ணா அந்த லெவல்ல இருக்க பசில கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நீங்க கேமுக்குள்ள நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேர்ல இருக்கிற ஸ்டெல்த்னு அந்த மாதிரி ஸ்டெல்த்தா தான் நீங்க ஆப்ரேட் பண்ணணும். நீ ஒருத்தன் போட்டு தள்ளும் போது இன்னொருத்தன் பாத்துட்டாலும் லெவல் அங்கேயே முடிஞ்சு போயிடும். எக்கச்சக்கமான லெவல்ஸ் இருக்கு, பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் அந்த கேமுக்குள்ள இருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு செம அடிக்டிவான கேமுங்க. இந்த நெட் பேக் எல்லாம் தீந்து போயிட்டு பயங்கர கடுப்புல உட்காந்துருக்கீங்க, செம டைம் பாஸா செம அடிக்டிவா ஒரு கேம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேமை ட்ரை பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். கேமோட கான்செப்டே சொல்ல பாத்தீங்களா, சிம்பிளா நீங்க இந்த கேமுக்குள்ள ஒரு அசாசினா இருப்பீங்க. உங்களோட டார்கெட் இந்த லெவல்ல இருக்க ஒட்டுமொத்தவனையும் போட்டு தள்ளுறதுதான். அது எடுத்தவங்க ஒருத்தர் ஒண்ணு பண்ணக்கூடாது, பதுங்கி தான் அவனுங்கள போட்டு தள்ளணும். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பார்க்க போற கேம் தான் ட்ரக் சிமுலேட்டர் பிக் ரிக்ஸ். பேசிக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரக் சிமுலேட்டர் கேம். இந்த மாதிரி நான் கேம்ஸ் எல்லாம் லிஸ்ட் போடுற வீடியோஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டினியூஸா நீங்க தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த கேமை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா நான் ரீசெண்டா போட்ட கேம்ஸ் லிஸ்ட் போட்ட வீடியோஸ் எல்லாத்துலயுமே இந்த ட்ரக் சிமுலேட்டர் பிக் ரிக்ஸ் கேமை கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு இது ஒரு செம ரியலிஸ்டிக்கான ட்ரக் சிமுலேட்டர் கேம். கேம்குள்ள எக்கச்சக்கமான அமெரிக்கன் ட்ரக்ஸ் இருக்கும். இது கூடவே பயங்கர டீடைல்டான ஓபன் வேர்ல்ட் கொடுத்து கேம்குள்ள இருக்க ட்ரக்ஸ் உங்களால கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் இருக்குங்க கேம்குள்ள. அதெல்லாம் பாக்குறதுக்கு செமையா இருக்கிறதோட அந்த ட்ரக்ஸோட பிசிக்ஸ் எல்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்கா இருக்கு. ட்ரக்ஸோட சேர்ந்து ட்ரக்ஸ்க்கான ட்ரைலர்ஸ் கராஜஸ்மே இந்த கேம்குள்ள உங்களால வாங்கி போட்டுக்க முடியும். அப்படி எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி போட்டு ஒரு ட்ரக்கிங் எம்பையர் நீங்க கேம்குள்ள பில்ட் பண்ணணும். முன்ன சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான கராஜஸ் கேம்குள்ள இருக்கு. மல்டிபிள் ட்ரக்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்கானுங்க. நிறைய டிஃபரெண்டான வகையில ட்ரக்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்கானுங்க. இந்த மவுண்டன் ரோடு, லார்ஜ் பிரிட்ஜஸ் மாதிரியான மல்டிபிள் லொகேஷன்ஸ் கூட கேம்குள்ள இருக்கு. இந்த இன்ஜின் சவுண்ட்லாம் அவ்வளவு ரியலா இருக்கும். ட்ரக்ல வர எல்லா சவுண்டுமே பக்காவா இருக்கும். டே அண்ட் நைட் சைக்கிள், வெதர்லாம் கூட இந்த கேம்குள்ள சேஞ்ச் ஆகும். நான் சொன்னதெல்லாம் ஒரு 50% தான். இதுக்கு மேல கேம்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக் சிமுலேட்டர் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 2nd பார்க்க போற கேம் தான் கிளாடியேட்டர் சிமுலேட்டர் அரேனா வார். கேம்குள்ள நீங்க ஒரு கிளாடியேட்டர் உங்களை ஒரு ரிங்குள்ள இறக்கி விட்டுருவானுங்க. அந்த பக்கத்துல இருந்து எக்கச்சக்கமான பேர் உங்களை போட்டு பொழந்து கட்டுறதுக்காக உங்க பக்கம் வந்துனே இருப்பானுங்க. அவனுங்களெல்லாம் அச்சு ஓட விட்டு அந்த இடத்துல சர்வை பண்றதுதான் இந்த கேமோட கான்செப்ட். கேம்குள்ள நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த கேம்ல இருக்க அந்த பேட்டில் கேம் பிளே எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும். சில எனிமீஸ கேம்குள்ள போட்டு பழகிறதுக்கு பயங்கர ஃபன்னா இருக்கும். கேம்ல உங்களுக்கான ஃபைட்டிங் ஸ்டைல் மத்த விஷயங்கள் எல்லாம் உங்களால அப்கிரேடும் பண்ணிக்க முடியும். எபிக்கான பாஸ் ஃபைட்ஸ் எல்லாம் கேம்குள்ள இருக்கு. நீங்க இறங்கி ஒரு இடத்துக்குள்ள சண்டை போடுவீங்கல்ல, அந்த இடத்துக்குள்ளே ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. சோ அதையும் பார்த்து கவனிச்சுட்டு தான் சண்டை போடணும். ஸ்கில் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தான் அந்த கேம்குள்ள இருக்கும். உண்மையிலேயே ஒரு பக்காவான கேமுங்க. கிளாடியேட்டரா உள்ள இறங்கி சண்டை செய்யறதெல்லாம் அந்த கேம்குள்ள பயங்கர மாசா இருக்கும். சத்தியமா ஒரு பயங்கர ஆக்ஷனான கேம் தான் இந்த ஒரு கிளாடியேட்டர் சிமுலேட்டர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தா இருக்கும். ஃபைனலி இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கேம் தான் லாஸ்ட் வே அவுட். இது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் சர்வைவல் கேமுங்க. இந்த கேமோட கான்செப்ட் அவ்வளவு புதுசெல்லாம் கிடையாதுங்க. பட் கேம்குள்ள இருக்க கேம் பிளேவா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே புதுசு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கேமோட ஸ்டோரியில உங்களோட வேர்ல்ட்ல ஃபுல்லா ஜாம்பி வைரஸ் பரவி திரும்பி வாங்குறவங்க எல்லாரும் ஜாம்பிஸா மாறிடுறானுங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்துக்கு நடுவுல உங்களோட டாக்டருமே தொலைஞ்சு போயிருவா. சோ அந்த ஒரு கொடூரமான உலகத்துல இப்படி கஷ்டப்பட்டு உங்களோட பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு லாஸ்ட் வே அவுட் கேமோட ஃபுல் கான்செப்டும். இந்த கேம்ல நீங்க முழுக்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களுக்கு எதிர்க்க ஜாம்பிஸ் எல்லாம் வந்துனே இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் போட்டு போலந்து கட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆரம்பத்துல இந்த கேமோட கேம் பிளே எல்லாம் புதுசா இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ, அது என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த கேமே உங்களுக்கு 2D + 3D இது ரெண்டையும் கலந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கேம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா இந்த கேம்குள்ள எனக்கு பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. இதுலயும் இந்த கேம்குள்ள இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கிளட்டி மாற்ற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொடுத்திருப்பானுங்க. சத்தியமா சான்ஸே இல்லைங்க, வெறித்தனமா இருக்கும். இப்ப ஒரு 3 டிஃபரெண்டான வெப்பன்ஸ் வச்சுப்போமே, அந்த 3 டிஃபரெண்டான வெப்பன்ஸ்லயும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பார்ட் இருக்கும். ஒரு கன்ல ஸ்னைப்பர் பலமா இருக்கும், இன்னொரு கன்ல கன்னோட சென்டர் பார்ட் பயங்கரமா இருக்கும்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கன்ஸ்ல இருந்து பக்காவான பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வச்சு ஒரு தரமான கன்னை இந்த கேம்குள்ள உங்களால உருவாக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு செமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுவே 100 கணக்கில் வெப்பன்ஸ் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்கானுங்க. என்னங்கன்னா விலை விட்டு என்ன முடியாத அளவுக்கு அவ்வளவு வெப்பன்ஸ் கேம்குள்ள இருக்கு. உங்களுக்கான கேம்பை நீங்க இந்த கேம்குள்ள உருவாக்கிக்க முடியும். 50+ மிஷன்ஸ் இந்த
கேம்குள்ள இருக்கு. ஸ்டெல்த் அப்ளை பண்றதுனாலும் ப்ளே பண்ணலாம், இல்ல இறங்கி ஜாம்பிஸ் அடிக்கலாம் அடிக்கலாம். எந்த லெவலுக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். ஒரு லெவலும் டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கும். உண்மையிலேயே ஒரு தரமான கேம், ஒரு நல்ல ஸ்டோரியும் கேம்குள்ள இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கேமர்ஸ், இந்த ஒரு வீடியோ நான் ரீசெண்டா ப்ளே பண்ண ஒரு டாப் 10 பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதை நீங்க எந்த கேம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.